ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் லால்பேட்டை எலக்ட்ரிஷியன் பிளம்பர். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த சைட்டுக்கு வந்து காங்கிரீட்டுக்கு பைப் போட தான் வந்திருக்கோம். ரூஃபு எலக்ட்ரிக்கல் பைப் லைன் நம்ம போடுறதுக்காக தான் வந்திருக்கோம். அதாவது இந்த சைட்டு வந்து நம்ம லால்பேட்டையில் கைகாட்டியில் வந்து இருக்குது. இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரு, அப்புறம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு, இதெல்லாம் நம்ம பைப் போட்டிருக்கோம். ஆல்ரெடி வீடியோ உங்களுக்கு நான் என்னுடைய யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க போய் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ இது வந்து செகண்ட் ஃப்ளோர் மாடியில் தேர்ட் ஃப்ளோர், அதாவது இது இந்த சைட்டு வந்து ரூம்ஸு மாதிரி வர்றதுனால இதுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணி பைப்லைன் எலக்ட்ரிக்கல் பைப்லைன் போடுறதுக்காக தான் வந்திருக்கோம். அப்புறம் சிசிடிவி கேமராவுக்கும் பைப்லைன் போடுறதுக்காக தான் வந்திருக்கோம். இப்போ ரெண்டும் வந்து நம்ம ஒரே நாளில் நம்ம போட்டாச்சு. வெறும் 3 மணிக்கெலாம் முடித்தாச்சு. வந்து ஃபுல்லாக வந்து பைப்லாம் கட்டி ரெடி பண்ணி எல்லாத்தையும் பண்ணியிருக்கோம். இதை ஃபுல்லாக பாருங்கள். நம்ம வந்து இதில் ஸ்டெப் ஸ்டெப்பாக நம்ம என்னென்ன ஒர்க் பண்ணுறோம், நம்ம இதில் ஆரம்பிக்கிறோம், சர்க்கியூட்லாம் எப்படி பைப்பிங் போடுறோம். நம்ம வந்து மோஸ்ட்லி நான் வந்து சர்க்கியூட்லாம் தனித்தனியாக வந்து பைப் போட்டுருவேன். லூப்பிங்கில் வந்து நான் எங்கள் ஏரியாவில் ஜங்ஷன் பாக்ஸில் வந்து லிங்க் பண்ண மாட்டோம். அதனால் வந்து சர்க்கியூட் மட்டும் தனி பைப் லைனு எங்கே டிபி வருதோ அதுக்கிட்ட இறக்கிட்டு அதுலேருந்து லூப்பிங் கொடுத்துப்போம் எங்கே வந்தாலும். இதில் வந்து ஒரு ரூமுக்கும் வந்து தனியாக ஏசி, ஹீட்டரு, அட்டாச் பாத்ரூமோட டிவி யூனிட்டு எல்லாமே வந்து ரெடி பண்ணி வைக்கிறதுக்காக தான் வந்து நம்ம பைப்லைன் போடும் போதே நம்ம பிளான் பண்ணிட்டா கொஞ்சம் வந்து காடி அடிக்கும் போது ஒயரிங் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். சில பேர் பைப்லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் காடி அடிக்கும் போது சரியாக வந்து அப்புறமா வந்து செவரை வந்து அடுத்து பைப்லைன் நிறைய போட்டுட்ருப்பாங்க. நம்ம முன்னாடியே பிளான் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஒயரிங் பண்ணுறது செலவும் கம்மியாகவும் ஈஸியாக நம்ம வந்து ஒயரிங் பண்ணும்போது நம்ம வால் கட்டிங் பண்ணி காடி அடிக்கும்போது வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம அதிகமாக வந்து காடி அடிக்க தேவையில்ல. நம்ம ஒயரிங் செலவும், அதாவது மெட்டீரியல் செலவும் காஸ்ட்டும் கம்மியாகும். நம்ம முன்கூட்டியே பிளான் பண்ணி எங்கெங்கே போர்டு வேணும், என்னென்ன இடத்துல வந்து நம்ம போர்டு இது பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு கஸ்டமர்கிட்ட வந்து நம்ம முன்கூட்டியே பிளான் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பைப்லைன் போட்டோம்னா நம்ம காஸ்ட்டு, ஒயர் காஸ்ட்டு, அதிகமாக தேவையில்லாத செலவுகள்லாம் குறைச்சிக்கலாம். இதில் ஃபுல்லாக நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நம்ம என்னென்ன பண்ணுறோன்னு ஒரு சைட்டுடைய ஃபுல் இதுவும் வந்து நம்ம இதில் வந்து என்னென்ன ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் எல்லாத்தையுமே வந்து நான் என்னுடைய யூடியூப் சேனல்லையே நான் வந்து அப்லோட் பண்ணிவிடுவேன். நாளைக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் இல்லை வேறு ஏதாச்சும் பைப்லைன் வந்து மிஸ் ஆகுது அப்படின்னா எங்கெங்கே போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம முன்கூட்டியே பார்த்துக்கலாம். இது எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த நம்ம ஸ்டோரேஜ்லேயே இருக்கிறதுனால நம்மளுக்கும் அப்புறமா ஃப்யூச்சர்லேயும் நம்மளுக்கு இது யூஸ் ஆகிக்கும். எங்கெங்கே நம்ம பைப்லைன் போகுது வருதுன்னு சொல்லிட்டு நம்ம ஏதாச்சும் ஆல்ட்ரேஷன் பண்ணும் போதும் இங்கெங்கே போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம முன்கூட்டியே நம்ம இதில் இது பண்ணிக்கலாம். அதனால் வந்து நான் ஒரு சைட்டோடைய வீடியோவும் நான் ஒர்க் பண்ணுற வீடியோவும் நான் யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணிவிடுவேன். பார்க்காதவங்க அவங்க சைட்டில் நிறையா ஃபாலோவர், நிறையா சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. அவங்க வீட்லேயே நான் வேலை பார்த்து கொடுத்துருக்கோம். அதில் வந்து அவங்களே வந்து ஏதாச்சும் டவுட்னா கூட நம்மள்ட்ட கேட்கலாம்.